சூழ்நிலை சரியில்லை. ஏன்னா நான் ஒரு நல்ல அம்மா அப்பாவுக்கு நான் பிறக்கல, நான் வித்தியாசமாய் உண்டாக்கப்பட்டவன், நான் வேண்டாத ஒரு பொருளாக இந்த உலகத்திற்கு நான் வந்தேன் அப்படின்னு நம்மை குறித்து, நம்முடைய தோற்றத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம ரொம்ப நெகட்டிவாக எதிர்மறையாய் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறதை ஆண்டவர் ஒரு காலத்திலும் விரும்புவதே இல்லை. எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளையினிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட நீங்கள் பெரியவர்கள், நீங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் மதிப்புக்குரியவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். இயேசு பெரியவர். ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருமே யார் அப்படின்னா, நான் நம்புறேன் உங்களுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் பெரியது. நீங்க விசேஷமானவர்கள். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா, அது நமக்கு இலவசமாக தான் கிடைக்குது. ஆனால் அது மிகவும் பெரிய மதிப்புடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனா அந்த இரத்தத்தினால் உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்டு வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட நீங்களும் நானும் பெரியவர்கள். நீங்களும் நானும் ரொம்ப காஸ்ட்லியானவர்கள். ஏன் அப்படின்னா, அவ்வளவு பெரிய விலையேற பெற்ற ரட்சிப்பை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். சிலர் உங்களை அற்பமாய் நினைக்கலாம், சிலர் உங்களை குறைவாய் நினைக்கலாம். கார் வச்சிருக்கிறவங்க ஒரு மாதிரியும், கார் இல்லாதவங்க ஒரு மாதிரியும் இந்த உலகம் ட்ரீட் பண்ணப்படலாம். சொந்த வீடு இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும், வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள இன்னொரு மாதிரியும் இந்த உலகம் ட்ரீட் பண்ணலாம். உங்களுடைய வெளி தோற்றத்தை வைத்து இந்த உலகம் உங்களுக்கு என்று ஒரு மதிப்பை கொடுக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், பரலோகம் அப்படி அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய விலையை இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு பணக்காரர்களாலும் கோடீஸ்வரர்களாலும் கொடுக்கவே முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா, ஆமென். கடந்த நாட்களிலே நடந்த அந்த விமான விபத்தில் நிறைய நூற்றுக்கணக்கான பேர் ஒரே நிமிஷத்தில் மரிச்சு போனாங்க. அப்போது அந்த விமானத்தில் இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ எல்லாருமே இந்த இன்சூரன்ஸ் போட ஆரம்பித்தாங்க. எதுக்காக இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆபத்து விபத்து ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த